சூரியன் எந்த கேட்டகரிஸ்ல அதிகமா இருக்கு? பாசிட்டிவ் சைட்ல இருக்குமா? சூரியன் வந்து நெகட்டிவ் சைட்ல நெறைய இருக்குமா? ஸோ எது நம்ம கரெக்ட்டா இருக்கு? இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு மாரி சில குழப்பங்கள்லாம் இருக்கும். அதுல பெருவாரியா எது இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு கவர்ன்மெண்ட் ரிலேட்டட் விஷயங்கள்ல நெறைய இருக்கு. ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கே நெறைய தெரியும். இருந்தாலும் நான் அதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு ஷார்ட்ஸ்ல அதெல்லாம் கிளியரா சொல்ல முடியாது. அது வந்து பேசுனா சூரியனுடைய காரகங்கள் மத்த விஷயங்கள பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம். மணிக்கணக்கா பேசலாம். அந்த அளவுக்கு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஆனா பெருவாரியா நமக்கு வந்து சூரியன் நல்லா இருக்கா? அ கெட்டுருக்கா? நன்மை செய்யக்கூடிய நிலையில இருக்கா? தீமை செய்யக்கூடிய நிலையில இருக்காங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க அத பார்க்கறதுக்கு தான் சில முக்கியமான விஷயங்கள மட்டும் தொகுத்து சொல்லியிருக்கேன். ஸோ அத நீங்க செக் பண்ணுங்க. அப்படி ஒருத்தவங்க வந்து சூரியன் நல்லா இருந்தாலும் சரி, சூரியன் சரியில்லனாலும் சரி, அத வந்து பாசிட்டிவ் ஆக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுதான் இப்ப முக்கியமானது. அனுபவ பரிகாரங்களோட மெயின் டாபிக்கே இதுதான். அப்ப அனுபவமா அந்த சூரியனுடைய பாசிட்டிவ் விஷயங்கள நம்ம அதிகப்படுத்திக்கிறதுக்கு, நம்ம வந்து நிச்சயமா, சர்வ நிச்சயமா செய்யக்கூடிய அனுபவமான வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல எதார்த்தமான வாழ்க்கையில செய்யக்கூடிய வழிபாடுகள், செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சூரியன் நல்லா இருந்தாலும் சரி, தீமை செய்யும் நிலையா இருந்தாலும் சரி, நன்மையை வைக்க வேண்டிய நிலைமைகளையும், தீமை செய்யக்கூடிய நிலைமை இருந்தா தீமைகளை குறைக்கிறதுக்கும், நன்மை செய்யக்கூடிய நிலைமையில இருந்தா நன்மைகளை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கும், நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள்ல முதன்மையானது சூரிய நமஸ்காரம். ஸோ அப்போ வந்து உங்க சூரிய நமஸ்காரம் நிச்சயமா அவங்க வந்து பண்ணணும். காலையில எந்திரிச்சு அதுக்கான முறைப்படி செய்ய முடிஞ்சாலும் சரி, இல்ல முடியாத பட்சத்தில அட்லீஸ்ட் எந்திரிச்சு நல்லா ஒரு ஆத்மார்த்தமான பிரார்த்தனை செய்தாலும் சரி, அந்த ஆதவன்னு சொல்லக்கூடிய அந்த உதிக்கிற நேரத்துல இருக்கக்கூடிய சூரியன வந்து பார்க்கணும். அப்ப அட்லீஸ்ட் எர்லியரா எந்திரிக்கணும். பிரஷ் பண்ணிட்டு நம்ம மத்த கடமைகள முடிச்சுட்டு போய் சூரியன் வரும்போது நின்னு, அத வந்து ரொம்ப நமஸ்காரம் பண்றது, ஒரு ஆத்மார்த்தமா பிரேயர் பண்றதன் மூலமாவே சூரியனுடைய எல்லா விதமான கெடுபலன்களையும் குறைச்சு, நன்மைகள அதிகப்படுத்திக்கிறதுக்கு நம்பர் 1 பரிகாரம், அனுபவ பரிகாரம்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது சூரிய நமஸ்காரம். 2வது வந்து சூரிய காயத்ரி. இல்லன்னா காயத்ரி மந்திரம். பொதுவாவே காயத்ரி மந்திரம் வந்து ரொம்ப வலிமையானது. கிரகங்களுக்கெல்லாம் ஒரு மாரி அ தலையான மந்திரம் வந்து காயத்ரி மந்திரம். ஸோ அந்த காயத்ரி மந்திரத்த நம்மளா மனசுக்குள்ள சாண்டிங் பண்றது, ஃபோன் காலர் டியூன வச்சுக்கிறது, இல்ல அடிக்கடி நமக்கு தெரிஞ்சா அத எடுத்து படிக்கிறது. இந்த மாதிரி காயத்ரி மந்திரங்களோட போகணும். அதேபோல சூரியனுடைய நெகட்டிவ் சைடு இருக்கக்கூடிய அந்த காரகங்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு அதிகாரத்த துஷ்பிரயோகம் பண்றது, நான் யாருன்னு பார்க்குறியா? நான் நான் என்ன செஞ்சுருவேன்னு பண்றியா? இந்த மாரி ஈகோயிஸ்டிக்கான வார்த்தைகள தவிர்க்கிறது. இதெல்லாமே செய்யணும். நெறைய நெறைய விஷயங்கள் இருந்தாலும், லோக்கல் பாலிடிக்ஸ்ல ரொம்ப மூக்க நுழைக்காம இருக்கிறது, கவர்மெண்ட்டுக்கு எதிரான போராட்டங்கள்ல தலையிடாம இருக்கிறது, ஆம் இப்ப டென்டல் கேர் கொஞ்சம் பல் வரிசைகள், பல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறதுக்கு, எல்லாரையும் லீட் பண்ணிட்டு போணும். நான் சொல்றத நீங்க கேளுங்கிற மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் இல்லாம இருக்கிறதே போதும். முக்கியமா சூரிய நமஸ்காரம் பண்ணாவே சூரியனுடைய அனைத்து விஷயங்களையும் சரி பண்ணிடலாம். நன்றி வணக்கம். தொடர்ச்சியா பாருங்க. நன்றி வணக்கம். கண்ணில கண்டேன்.